இந்த மாதிரி மோஷன் கிராஃபிக் அனிமேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி மோஷன் கிராஃபிக் அனிமேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை ஐடியேட் பண்ணணும். ஐடியேட் பண்ணி அதோட அசட்ஸ்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டோரி போர்டிலேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ என்னோட ஸ்டோரி போர்டில் பார்த்தீங்கன்னா 4 ஷார்ட்ஸ் இருக்குது. ஸோ 4 ஷார்ட்ஸை தான் நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் 3 ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஆங்கிள் ஷார்ட்ஸு. இதில் ஃபர்ஸ்ட் ஷார்ட் பாருங்கள், ஒரு கப் அண்ட் சாசர் இருக்குது. கப்பில் வந்து கொஞ்சம் காஃபி பீன்ஸ் இருக்குது. இதுக்கு பின்னாடி டெக்ஸ்ட் இருக்குது. இங்கே கொஞ்சம் காஃபி பீன்ஸ் ஸ்கேட்டராக இருக்குது. தென் நெக்ஸ்ட் சீனில் என்ன அனிமேட் ஆக போகுதுன்னா, காஃபி பீன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பீன்ஸ் மட்டும் அனிமேட் அவுட் ஆகி இந்த காஃபி வந்து நமக்கு ரிவீல் ஆக போகுது. இந்த ரிவீல் ஆகும் போது நம்ம ஒரு 2 ட்ராப்லெட்ஸ் வந்து இப்படி ஸ்கேட்டர் ஆகிற மாதிரி அனிமேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இதிலேருந்து ஷார்ட் என்ன ஆகும்னா, இந்த காஃபி மக்கு வித் சாசர், கப் அண்ட் சாசர் வந்து வெளியில் ஸ்கேல் அவுட் ஆகிட்டு நம்மளோட ப்ராடக்ட் ஸ்கேலின் ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷன். மிச்சம்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். தென் இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆங்கிள் ஸ்விட்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் ஆங்கிள் ஷார்ட் வந்து ஒன்று அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ப்ராடக்ட் ஷேப்லேயே வந்து டிரான்சிஷன் வந்து கிரியேட் பண்ணி இந்த ஷார்ட்டை வந்து ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட் வந்து நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். பின்னாடி டெக்ஸ்ட் இருக்குது, கப் அண்ட் சாசர், காஃபி பீன்ஸ் இருக்குது. இங்கே கொஞ்சம் பீன்ஸ் ஸ்கேட்டர் ஆயிருக்கு. தென் நெக்ஸ்ட் ஷார்ட் பாருங்கள், செகண்ட் வந்து இதே தான். இதில் வந்து காஃபி மட்டும் அனிமேட் ஆகும். பீன்ஸ் போயிட்டு காஃபி வெளியில் தெரியும். ஸோ தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கப் அண்ட் சாசர் ஸ்கேல் அவுட் ஆகிட்டு ப்ராடக்ட் வந்து ஸ்கேலின் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஆங்கிள் ஷாட், இது வந்து ஃபைனல் ஷாட்டு. இங்கே வந்து டெக்ஸ்ட் இருக்கும் ப்ராடக்ட்டை பற்றினது. ஸோ அதை எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா, ஸோ இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அனிமேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டிசைனை வந்து பர்ஃபெக்டாக எல்லா எஃபெக்ட்ஸும் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே வந்து பிளர் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன், அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஷேடோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்து அதை வந்து தனித்தனி லேயராக வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து இது எல்லாத்தையும் ஒரு லேயரையும் தனித்தனியாக அனிமேட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் போகலாம் வாங்க. ஸோ இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணதும் ஒரு நியூ காம்போசிஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நியூ காம்போசிஷன் கொடுத்துட்டு காம்புக்கு என்ன நேம் கொடுத்துக்கோங்க. என்னோட வித் அண்ட் ஹைட் வந்து 1920x1080 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஃப்ரேம் ரேட் வந்து 30 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். டியூரேஷன் வந்து 20 செகண்ட்ஸ் அரௌண்டில் வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ ஒரு நியூ காம்ப் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ நான் என்னோட PSD ஃபைல் வந்து ட்ராக் பண்ணிட்டு வந்து ப்ராஜெக்ட் பேனலில் ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணும்போது இங்கே இம்போர்ட் கைண்ட் வந்து கேட்கும். இதில் வந்து காம்போசிஷன் ரீடைன் லேயர் சைஸஸ் கொடுங்க. ஏன்னா ஒவ்வொரு தனித்தனி லேயர்ஸ்க்கும் அதோட சைஸை வச்சு இது வந்து இம்போர்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் லேயர் ஆப்ஷன்ஸில் எடிட்டபிள் லேயர் ஸ்டைல்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ இது இம்போர்ட் ஆனதும் நான் இந்த காம்ப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் சீனை வந்து அனிமேட் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், நான் இதோட ப்ரீ காம்ப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷாட்டில் எனக்கு ப்ராடக்ட் வந்து தேவையில்லை, அதை ஹைட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த காஃபி மக் இருக்கு இல்லையா, காஃபி மக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்டில் காஃபி பீன்ஸ் தான் தெரியணும், காஃபி தெரியக்கூடாது. அதனால் காஃபி வந்து கீழே ட்ராக் பண்ணிவிட்டு இதை ரிலீஸ் பண்ணிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் அனிமேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் எல்லாத்தையுமே நான் அனிமேட் பண்ண போகிறேன். காஃபி பீன்ஸ், டெக்ஸ்ட், இந்த மக் எல்லாத்தையுமே அனிமேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த காஃபி பீன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். காஃபி பீன்ஸோட லேயர் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு இந்த ஒவ்வொரு காஃபி பீனும் தனித்தனி லேயராக வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் என்ன மாதிரி அனிமேஷன் கொடுக்க போகிறேன்னா, இது வந்து வெளியில் இந்த மாதிரி இங்கேருந்து இப்படி ஃப்ரேமிங் நான் இங்கே வந்து நிற்கிற மாதிரி. தென் அடுத்து வந்து இதுக்கு வந்து ஒரு சின்ன மைனர் ரொட்டேஷன் கீ ஃப்ரேம் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு பொசிஷனுக்கு P வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். P ப்ரெஸ் பண்ணால் பொசிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 செகண்ட் தள்ளி போயிடும். எக்ஸாக்டாக 1 செகண்ட் போயிட்டு அகைன் கீ ஃப்ரேம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமில் எல்லாம் எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் வச்சுட்டு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நான் மாதிரி வெளியில் வச்சிடும். ஸோ இப்போ வெளியில் வச்சோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அனிமேஷன் எப்படி கிரியேட் ஆகுது, வெளியிலேருந்து எல்லாம் அப்படி உள்ளே வர மாதிரி அனிமேட் ஆகுது. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாக வருது, ஒரு குரூப்பாக அப்படியே ஒன்றா இழுத்துட்டு வர மாதிரி வருது இல்லையா. இப்போ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஆஃப் செட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கீ ஃப்ரேம்ஸ் வந்து யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு பிளைன் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அனிமேட் ஆகிற மாதிரி இருக்குது, போரிங்காக இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடை வச்சு எடிட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா எல்லா கீ ஃப்ரேம்ஸும் செலக்ட் பண்ணிவிட்டு F9 வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். F9 ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து கீ ஃப்ரேம் வந்து யூஸ் ஆகும். இப்போ நான் வந்து F9 ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிளைனாக இருக்கும், லீனியராக இருக்கும். பட் இதுவே F9 ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த மாதிரி எனக்கு ஸ்பீடு வந்து ஏறி இப்படி இறங்கும். இதனால் நம்மளோட அனிமேஷன் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்ட அந்த கிராஃப் வந்து எடிட் பண்ணிக்கலாம். நான் எந்த மாதிரி எடிட் பண்ண போகிறேன்னா, எனக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எல்லா கீ ஃப்ரேமும் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஸ்டார்டிங் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பீட் கிராஜுவலாக குறையணும். ஸோ அதனால் இந்த ஹேண்டில் வந்து இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பீட் ரைஸ் ஆகிட்டு கிராஜுவலாக இப்படி குறையிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த அனிமேஷன் வந்து எனக்கு பெட்டர். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோன்னா, இதோட ரொட்டேஷன் வந்து அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ ரொட்டேஷன் அனிமேஷனுக்கு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு R வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். R ப்ரெஸ் பண்ணால் இதோட ரொட்டேஷன் கீ ஃப்ரேம் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போது ரொட்டேஷனில் ஸ்டார்டிங்கில் 0ல் ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு 10 ஃப்ரேம்ஸ்க்கும் வந்து நம்ம கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அகைன் அடுத்த 10 ஃப்ரேம்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட ரொட்டேஷன் எப்படி இருக்கும்னா, எனக்கு ஒரு 15 டிகிரி ரொட்டேட் ஆனால் போதும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதுக்கு 15 டிகிரி கொடுக்குறேன்.
பட் இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா -15 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா எல்லாமே வந்து ஒரே சைடாகவே ரொட்டேட் ஆகக்கூடாது. இப்போ நம்மளுக்கு எப்படி பஞ்சாக மோஷன் வந்து உள்ளே வந்ததோ அதே மாதிரி ஒரே சைடாகவும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கக்கூடாது எல்லாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஆல்டர்னேட்டிவாக இதோட ரொட்டேஷன் வந்து கொடுத்துட்டு அகைன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இன்னொரு 10 கீ ஃப்ரேம்ஸ் போயிட்டு இதை மறுபடியும் அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றுறோம். +15 இருந்ததுன்னா -15 கொடுக்குறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அகெயின் 10 கீ ஃப்ரேம்ஸ் போயிட்டு எல்லாத்தையும் அகெயின் 0க்கு வச்சிடணும். ஸோ 0 கீ ஃப்ரேம் வந்து இது. ஸோ இந்த கீ ஃப்ரேமை காப்பி பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறேன். எல்லா லேயருக்கும் அதையே வந்து மறுபடியும் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ என்னோட அனிமேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சின்னதாக ரொட்டேட் ஆகிற மாதிரி, அதாவது 15 டிகிரிலேருந்து -15 ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷன் கிடைக்குது. பட் எனக்கு இந்த மாதிரி ஸ்லோவாக அனிமேட் ஆக வேண்டாம். ஜஸ்ட் எனக்கு எப்படி இருக்கும்னா ஒரு போஸ்ட்டில் இருக்கணும். அதாவது 15 டிகிரியில் ஒரு ஆங்கிளில் நிற்கணும். அடுத்த கீ ஃப்ரேம் ஜம்ப் ஆகும்போது -15க்கு போகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா அந்த கீ ஃப்ரேம்ஸ்லாம் வந்து ஹோல் கீ ஃப்ரேம்ஸாக மாற்றலாம். அதுக்கு எல்லா கீ ஃப்ரேமும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் இன்டர்போலேஷன் போயிட்டு இதில் லீனியரில் இருந்து இதுக்கு வந்து ஹோல்டுக்கு வந்து மாற்றுறேன். ஸோ ஹோல்டுக்கு மாற்றினா எல்லா கீ ஃப்ரேம்ஸும் ஹோல் கீ ஃப்ரேம்ஸ் ஆகிடும். இப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், எனக்கு உள்ளே வரும் ஜஸ்ட் ஒரு டான்ஸ் மாதிரி எனக்கு தெரியும். ஸோ கரெக்டாக அந்த கீ ஃப்ரேம் வரும்போது அந்த பொசிஷனுக்கு போய்டும். இதை வந்து ஸ்டாப் மோஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாப் மோஷன் மாதிரி கீ ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டாப் மோஷன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா நம்ம இதை வந்து லூப் பண்ண போகிறோம். இந்த காம்போசிஷன் ஃபுல்லாகவே எனக்கு இந்த மாதிரி ப்ளே ஆகிட்டே இருக்கும். இதோட ரொட்டேஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதனால் லூப் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி இந்த ரொட்டேஷனோட ஸ்டாப் வாட்ச் மேலே கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்பிரஷன் பேனல் வரும். இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு லூப் எக்ஸ்பிரஷன் வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ லூப்னு டைப் பண்ணுறேன். இங்கே லூப் இன் டியூரேஷனில் வருது இல்லையா, இங்கே வந்து லூப் அவுட் வந்து செலக்ட் பண்ணிக்குவோங்க. ஸோ லூப் அவுட்டை டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீனை மட்டும் பாருங்கள், இது வந்து லூப் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பாருங்கள், இது வந்து ஜஸ்ட் அந்த ரொட்டேஷன் வந்து லூப் ஆகிட்டே இருக்குது. பட் இதுவே நமக்கு வந்து எல்லாத்துக்குமே தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரொட்டேஷன் மேலே ரைட் கிளிக் பண்ணி காப்பி எக்ஸ்பிரஷன் ஒன்லின்னு கொடுங்க. ஸோ இதிலேருந்து எக்ஸ்பிரஷனை காப்பி பண்ணிடும். ஸோ இந்த ரொட்டேஷனை கிளிக் பண்ணி Ctrl+V பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதோட எக்ஸ்பிரஷன் அதுக்கு வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணியாச்சு. பட் என்னோட ரொட்டேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நான் நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா கீ ஃப்ரேமும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபைனல் கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுறேன். இப்போ இதுக்கு இடையில இருக்க டைம் ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக அதிகமாகும். ஸோ இதை வந்து நான் இப்படி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மோஷன் வந்து இது இன்னும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பெட்டர். ஸோ இப்போ ரொட்டேஷனுக்கு வந்து நம்ம அனிமேஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்து எல்லாமே பஞ்சாக ஒரே குரூப்பாக வந்து உள்ளே வருதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதை ஆஃப்செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது எந்த மாதிரி ஒர்க் ஆகும்னு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியும். இப்போ நீங்கள் முதல்ல பாருங்கள், இந்த பீன் தான் முன்னாடி இருக்குது. அப்போனா இதுதான் ஃபஸ்ட் என்ட்ரு ஆகும். ஸோ இந்த பீனை செலக்ட் பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட் என்ட்ரு ஆகுது. சரி, இது இங்கேயே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு ஆஃப்செட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் இதுதான் இருக்குது. ஸோ இந்த பீனை வந்து கொஞ்சம் ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பீன் இருக்குது. ஸோ இதை விட இன்னும் கொஞ்சம் ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். தென் அகெயின் இந்த பீன் இருக்குது. இதை விட இன்னும் கொஞ்சம். தென் அகெயின் இந்த பீன் இருக்குது. இது எல்லாத்த விட இன்னும் கொஞ்சம். இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாக வராமல் ஒன்றா உள்ளே வர மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து கிடச்சிருச்சு. நான் இப்போ ரைட் சைடு இருக்க பீன்ஸ் க்ரியேட் பண்ணேன். இதே மெத்தட் யூஸ் பண்ணி நான் லெஃப்ட் சைடு இருக்க பீன்ஸையும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்க காஃபி பீன்ஸை வந்து நம்ம அனிமேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம காஃபி மக்கை வந்து அனிமேட் பண்ண போகிறோம். காஃபி மக் வந்து ரொட்டேட் ஆகி ஸ்கேலின் ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா காஃபி மக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் 0 செகண்ட்ஸ் போயிட்டு ஸ்கேல் அண்ட் ரொட்டேஷன். ஸோ எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்கேல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் R ப்ரெஸ் பண்ணால் ரொட்டேஷனும் சேர்ந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் கீ ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அகெயின் கரெக்டாக 1 செகண்ட்ஸ் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா இன்னும் 2 கீ ஃப்ரேம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இதோட ஃபைனல் பொசிஷன் இது. பட் என்னோட ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கணும்னா இதோட ஸ்கேல் வந்து 0ல் இருக்கணும். அண்ட் ரொட்டேஷன் வந்து இது வந்து -300ன்னு வச்சுக்கிறேன். ஸோ -300ல் இருக்கணும். இப்போ இது எந்த மாதிரி இருக்குன்னா ரொட்டேட் ஆகி உள்ள ஸ்கேலின் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த எஃபெக்ட் தான் எனக்கு தேவை. இதுக்கு தேவையான கீ ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. பட் நம்ம இதை ஈஸி யூஸ் பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட்டு இதுக்கு மாதிரி கிராஃப் அதே மாதிரி ஈஸி யூஸ் பண்ணிக்கிறேன். கிராஃபை எனக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி கப்புக்கும் வந்து நம்ம அனிமேஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அனிமேட் பண்ண வேண்டியது வந்து இந்த டெக்ஸ்ட் அனிமேட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி காஃபின்னு வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல இப்படி ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி 4 டெக்ஸ்ட் வேணும் எனக்கு. ஸோ அதனால் 3 காப்பி எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை விட்டுட்டு செகண்ட் டெக்ஸ்ட் கீழே, தென் தேர்ட் டெக்ஸ்ட் அதோட இன்னும் கொஞ்சம் கீழே, தென் லாஸ்ட் டெக்ஸ்ட் வந்து இன்னும் நல்லா கீழே கிளிக் பண்ணிட்டு இதுக்கு ஈக்குவலாக ஸ்பேஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அலைன் போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் வெர்டிகல் லேயர்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். இப்போ இந்த டெக்ஸ்ட் எப்படி அனிமேட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா காஃபி பீன்ஸ் வந்து இந்த சைட்லேருந்து இப்படி வந்தது இல்லையா, அந்த மாதிரி காஃபி டெக்ஸ்ட் வந்து கீழே இருந்து எனக்கு மேலே வரணும்.
அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட பொசிஷன் ப்ராப்பர்ட்டி ஓப்பன் பண்ணி 0 செகண்ட்ஸில் ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். அகைன் 1 செகண்டில் வந்து இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு 0க்கு போயிட்டு இது எல்லாத்தையும் நான் வந்து கீழே ட்ராக் பண்ணுறேன். ஸோ கீழே ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகுது, எல்லாம் கீழே போயிடுச்சு. இப்போ கீழேருந்து இப்படி உள்ள அனிமேட் ஆகி வர மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ நான் இந்த கீ ஃப்ரேம்ஸையும் வந்து ஈஸி யூஸ் பண்ணி கிராஃப் எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய கிராஃப் எடிட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்பீட் வந்து ஓகே. பட் இதை வந்து நான் அதே மாதிரி காஃபி பீன்ஸ் பண்ண மாதிரி இதை வந்து ஆஃப் செட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா ஈவனாக ஆஃப் செட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி லேயர்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம எவ்வளோ ஆஃப் செட் க்ரியேட் பண்ண போகிறோன்னு பாருங்கள். நான் வந்து ஒரு 4 ஃப்ரேம்ஸ் ஆஃப் செட் க்ரியேட் பண்ணால் போதுன்னு நினைக்கிறேன். அதனால் என்னோட இண்டிகேட்டர் வந்து 4 ஃப்ரேம்ஸில் வச்சுட்டு இது எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து கிளிக் பண்ணுறேன். ஆல்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கிளிக் பண்ணோடனே என்னோட லேயர் வந்து இதோட ட்ரிம் பண்ணிடும். ட்ரிம் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி லாஸ்ட் லேயர் வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி கீ ஃப்ரேம் அசிஸ்டன்ட் போகிறேன். இங்கே சீக்வன்ஸ் லேயர்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ சீக்வன்ஸ் லேயர்ஸ் கொடுத்தோன்னே என்ன ஆகும், இந்த லேயர்ஸ்லாம் வந்து ஒன்று முடிகிற இடத்துல இன்னொன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் கட் பண்ணதுனால என்ன ஆகுது, எனக்கு இந்த இடம் முடிகிற இடத்துல அடுத்த கீ ஃப்ரேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் எனக்கு ஈஸியாக ஒரு 4 ஃப்ரேம்ஸ்க்கு ஆஃப் செட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த லேயரை இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வித பிரச்சனையுமே இல்லாமல் ஆஃப் செட் வந்து ஈவன் ஆஃப் செட் வந்து க்ரியேட் பண்ணி. ஸோ பாருங்கள் ஒரு டெக்ஸ்ட்டாக உள்ள வர மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இதோட ஸ்பீட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களோட கீ ஃப்ரேம் வந்து ஜஸ்ட் கொஞ்சமாக உள்ளார மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து இதோட பொசிஷன் வந்து நம்ம அனிமேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறேன். இந்த டெக்ஸ்ட் வந்து ஃபில்லேருந்து ஸ்ட்ரோக்குக்கு ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதோட ட்ராப் டவுன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே சோர்ஸ் டெக்ஸ்ட்னு இருக்கும். இது எங்கே கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும்னா இந்த டெக்ஸ்ட்டில் வந்து நின்னதுக்கப்புறமா நான் இந்த கீ ஃப்ரேம் இண்டிகேட்டரை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு 113 இருக்குது இல்லையா, 113 நான் என்ன பண்ணுறேன்னா 23க்கு போகிறேன். ஸோ ஒரு 10 ஃப்ரேம்ஸ் தள்ளி வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இன்னொரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். தென் 23லேருந்து இது அகெயின் 23க்கு போகிறேன். 23க்கு போயிட்டு இன்னொரு கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் சோர்ஸ் டெக்ஸ்ட்க்கு கீ ஃப்ரேம்ஸ் க்ரியேட் பண்ணும்போது இது ஹோல் கீ ஃப்ரேம்ஸாக தான் க்ரியேட் ஆகும். எனக்கு தேவையான எஃபெக்ட் வந்து ஹோல் கீ ஃப்ரேம்ஸ் தான், அதனால் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த மிடில் கீ ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இங்கே நார்மலாக ஃபில்லில் இருக்கணும். இந்த இடத்துக்கு வரும்போது இது வந்து ஸ்ட்ரோக்குக்கு மாறணும். ஸோ இந்த இடத்த கீ ஃப்ரேமில் வச்சுட்டு இதோட ஃபில்லை வந்து கேரக்டர் பேனலில் ஸ்ட்ரோக்குக்கு மாற்றுங்க. ஸோ மாற்றிட்டு அகைன் இது வந்து எங்கே போனால் இது மறுபடியும் ஃபில்லுக்கு போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளிக்கர் அனிமேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ளிக்கர் அனிமேஷன் கீழே அப்படியே மூவ் ஆகிட்டே வர மாதிரி நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த டெக்ஸ்ட், அடுத்து இந்த டெக்ஸ்ட், அடுத்து இது, அந்த மாதிரி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கீ ஃப்ரேம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கீ ஃப்ரேம்ஸ் மூணுத்தையும் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு எப்படி பேஸ்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கீ ஃப்ரேமில் இண்டிகேட்டரை வச்சுட்டு இந்த லேயரில் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்படி பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாருங்கள், இந்த இண்டிகேட்டர் இருக்கிற இடத்துலலாம் கீ ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அப்போது இது ஃப்ளிக்கர் ஆகிட்டு முடிக்கிறதுக்குள்ளே இது முடிகிற டைமில் இதோட ஃப்ளிக்கர் அனிமேஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது ரெண்டும் ஈவனாக நடக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இதோட மிடில் லேயரில் வச்சுட்டு அடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட மிடில் லேயர் வச்சுட்டு அடுத்த லேயர் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 4 லேயருக்கும் பண்ணியாச்சு. 4 லேயருக்கு பண்ணதுக்கப்புறமா இதோட அனிமேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளே வந்தாச்சு. இந்த நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக்லேருந்து ஃபில்லுக்கு ஃப்ளிக்கர், இந்த மாதிரி ஒரு ஃப்ளிக்கர் வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ கான்செப்ட் இதுதான். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நான் அந்த ஃபாண்ட்ஸ்க்கு வந்து இதே மாதிரி அனிமேஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் இதே மாதிரி க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம அனிமேட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஷாட்டுக்கு போகிறோம். செகண்ட் ஷாட்டில் பேசிக்காக நான் என்ன அனிமேஷன் சொன்னேன்னா இந்த காஃபி பீன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காஃபி பீன்ஸ் வந்து ஜஸ்ட்டு ரொட்டேட் ஆகி ஸ்கேல் அவுட் ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து சொல்லிடணும். ஸோ அது எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டெக்ஸ்ட் ஃப்ளிக்கர் ஆகுது இல்லையா, ஃப்ளிக்கர் ஆகி முடித்த உடனே இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நான் வச்சுட்டு காஃபி மக்கை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த காஃபி பீனை தான் நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்கேல் அனிமேஷனும் ரொட்டேஷனும். ஸோ எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஆர் ப்ரெஸ் பண்ணி ரொட்டேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது 2 கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி இப்போ இது 3:2 இருக்குது. அகைன் ஒரு 1 செகண்ட் போயிட்டு அகைன் 2 கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு ஸ்கேல் அவுட் கீ ஃப்ரேம். ஸோ ஸ்டார்டிங்கில் எனக்கு இந்த பொசிஷனில் இருக்கணும். அவுட்டில் எனக்கு என்ன பொசிஷனில் இருக்கும்னா இது வந்து ஜூம் ஸ்கேல் அவுட் ஆகிருக்கும். நல்லா 0 போட்டுட்டு இதோட ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி இருக்கு இல்லையா, -3 ரொட்டேஷனில் நான் ஒரு 300 வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட அனிமேஷன் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகி ஸ்கேல் அவுட் ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்து நான் ஈஸி யூஸ் பண்ணிவிட்டு இதோட கிராஃபியை நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோட அனிமேஷன் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஸ்கேல் அவுட் ஆகும். பட் இதில் வந்து ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. என்ன எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா மோஷன் பிளர் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு மோஷன் பிளர் எப்படி ஆட் பண்ணால் இங்கே பாருங்கள், மோஷன் பிளரோட டாகிள் இங்கே இருக்குது இல்லையா, இங்கே இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு மோஷன் பிளர் வந்து ஆட் ஆகிடும். ஓகே, இந்த எஃபெக்ட் வந்து எனக்கு ஓகே. இந்த அனிமேட் இப்போ காஃபி பீனை அனிமேட் அவுட் பண்ணியாச்சு, ஸ்கேல் அவுட் பண்ணியாச்சு. காஃபி வந்து ரிவீல் ஆகுது. காஃபி ரிவீல் ஆகிற இடத்துல நம்ம வந்து சின்ன ட்ராப்லெட்ஸ் வந்து இப்படி ஸ்கேட்டர் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த ட்ராப்லெட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ அகைன் நான் வந்து இந்த காம்ப்ளே வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ பென் டூல் வந்து எடுத்துக்கிறேன். பென்
டூல் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து இப்படி ஸ்கேட்டர் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஒரு கிளிக் பண்ணி ஒரு பாத் வந்து வரைஞ்சிக்கோங்க. பாத் வரைஞ்சிட்டு இதோட ஃபில் வந்து நன்னில் கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரோக் வந்து இங்கே நான் ஒயிட் கொடுக்குறேன், பட் காஃபி லேயரில் யூஸ் பண்ணும்போது எக்ஸாக்டாக நான் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்போட கண்டென்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஷேப்புக்கு கண்டென்ட்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபில் இருக்கு இல்லையா, ஃபில்லை டெலீட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்ட்ரோக்கோட ப்ராப்பர்ட்டிஸில் லைன் கேப் வந்து பட் கேப்லேருந்து ரவுண்ட் கேப் மாற்றிட்டு இதோட டேப்பர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். டேப்பர் வந்து நம்ம லைன் லெட்டரிங் அனிமேஷன் கான்செப்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அதே தான். டேப்பர் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஸ்ட்ரோக் வித் வேணுமா உங்களுக்கு தேவையான மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டேப்பரை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு வந்து ஒரு ட்ரிம் பாத் வந்து அனிமேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு நான் ஆட் கொடுத்துட்டு இதில் ட்ரிம் பாத்ஸ் வந்து செலக்ட் பண்ணேன். ட்ரிம் பாத் செலக்ட் ஆனதும் இதோட கீ ஃப்ரேம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஷார்ட் அண்ட் எண்ட் ரெண்டுத்துக்குமே கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 செகண்ட் தள்ளி போயிட்டு இதோட என் கீ ஃப்ரேம் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இங்கே இதோட ஸ்டார்ட் அண்ட் என் கீ ஃப்ரேம்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸ்டார்டிங்கில் ரெண்டுமே 0 இருக்கணும், ஃபினிஷிங்கில் ரெண்டுமே 100 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான அனிமேஷனும் வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நோ அனிமேஷன். இப்போ இதுவே வந்து நான் இது ரெண்டுத்தையும் ஆஃப் செட் பண்ணேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரோக் இங்கே அனிமேட் ஆகி இப்படி மூவ் ஆகி இங்கே போய் விழுற மாதிரி தெரியும். ஸோ அந்த எஃபெக்ட் தான் நமக்கு தேவை. ஸோ இதை ஆஃப் செட் பண்ணுறேன், லைட்டாக ஆஃப் செட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒரு ட்ராப்லெட் வெளியில் வந்து இப்படி விழுற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சா. ஸோ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு கிராஃப் என்ன எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ராப்லெட் வந்து வெளியில் வந்து விழுற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட்டில் வந்து ஒரு 2-3 ட்ராப்லெட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் அதே டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு 3 ட்ராப்லெட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட அனிமேஷன் பாருங்கள். இப்போ காஃபி வந்து ஸ்கேல் அவுட் ஆகும்போது ஜஸ்ட் 3 ட்ராப்லெட்ஸ் வெளியில் வந்து விழுற மாதிரி அனிமேட் ஆகுது. ஸோ இப்போ இந்த செகண்ட் ஷாட் வந்து எனக்கு ஓவர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, தேர்ட் ஷாட்டுக்கு போக போகிறோம். தேர்ட் ஷாட் என்னென்னா, ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த காஃபி மக் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்கேல் அவுட் ஆகணும். ஸோ அதனால் காஃபி மக்கோட ஸ்கேல் அவுட் அனிமேஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். இந்த ட்ராப்லெட் வந்து வெளியில் வந்து விழுந்ததுக்கப்புறமா கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த கீ ஃப்ரேம் வந்து இங்கே வச்சுட்டு இண்டிகேட்டர் இங்கே வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு ஸ்கேல் அண்ட் ரொட்டேஷன் இது ரெண்டுத்தையுமே க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஸ்கேல் அண்ட் ரொட்டேஷன் க்ரியேட் பண்ணிட்டு ரெண்டுத்துக்கும் கீ ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி இது 2 கீ ஃப்ரேம் வந்து லீனியர் கீ ஃப்ரேம்ஸாக செலக்ட் பண்ணுறோம். அதனால் கண்ட்ரோலில் ஹோல்ட் பண்ணி இது மேலே கிளிக் பண்ணுறேன். இது வந்து லீனியராக மாற்றிடும். மாற்றினதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இது 4:6 இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஒரு 4:10 இல்லை 4:12 இந்த மாதிரி ஒரு 6 கீ ஃப்ரேம்ஸ் தள்ளிட்டு அகைன் கீ ஃப்ரேம்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். தென் நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 18 ஃப்ரேம்ஸ் இல்லை ஒரு 10-15 ஃப்ரேம்ஸ் தள்ளிட்டு அகைன் 2 கீ ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல ஒரு ஆன்டிசிபேஷன் அனிமேஷன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஸ்லிங் ஷாட் மாதிரி. ஸ்லிங் ஷாட்டை வந்து நீங்கள் ஒரு கல்லை தூக்கி போடுறதுக்கும் இழுத்து எரியறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி இழுத்து விடுற மாதிரி ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி அனிமேஷன் இருக்கும். ஸோ மிடில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, கொஞ்சம் இது பெருசாகும். ஒரு 115 அந்த மாதிரி ஸ்கேல் வந்து வச்சுட்டு ரொட்டேஷன் வந்து ஒரு 60 டிகிரி அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டு தென் அப்படியே அகெயின் நெகட்டிவ்ல ரொட்டேட் ஆகி ஜூம் அவுட் ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துக்கு போயிட்டு இதை 0க்கு மாற்றிடுங்க. தென் ஸ்கேல் வந்து ஜஸ்ட் ஒரு மைனஸில் இருக்க மாதிரி ஒரு -120 அந்த மாதிரி இல்லை ஒரு 300 அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. நல்லா உங்களுக்கு எஃபெக்ட்னா மைனஸ் வந்து அதிகமாக பண்ணிக்கோங்க ரொட்டேஷன். ஓகே, ஸோ இப்போ இது எந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்குன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு லைட்டாக அப்படி பெருசாகிட்டு அப்படியே ஜூம் அவுட் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும், ஸ்கேல் அவுட் ஆகிற மாதிரி. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து கீ ஃப்ரேமை யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு இதோட கிராஃப் வந்து எடிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் சொன்ன அந்த ஆன்டிசிபேஷன் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்லிம் ஷாட் மாதிரி ஒரு ரொட்டேஷன் இழுத்து இப்படி வெளியில் போகிற மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது எக்ஸாக்டாக வெளியில் போகிற இந்த இடத்துல வந்து எனக்கு ப்ராடக்ட் வந்து ஸ்கேல் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளோட ப்ராடக்ட் வந்து ரிவீல் பண்ணிவிட்டு இதுக்கு ஸ்கேல் அண்ட் ரொட்டேஷன் கீ ஃப்ரேம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ ஸ்கேல் ரொட்டேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இங்கே 424 இருக்குது. ஸோ 520 கிட்ட நான் எடுத்துகிட்டு போகிறேன் கீ ஃப்ரேம்ஸ். ஸோ அது வரைக்கும் கொண்டு போயிட்டு அகைன் கீ ஃப்ரேம்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். இது எப்படி இருக்கணும்னா, இது வந்து ஸோ 0லேருந்து இது வந்து கொஞ்சம் -13 வச்சுக்கலாம். ஸோ -30லேருந்து கொஞ்சம் இப்படி ரொட்டேட் ஆகி உள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கிராஃப் எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அனிமேஷன் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எனக்கு ப்ராடக்ட் போகிற இடத்துல எனக்கு இது அனிமேட் ஆகி உள்ளே வர மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் பொசிஷனில் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு இந்த எடிட் வந்து சீம்லெஸ்ஸாக இருக்குது. இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு ஸ்கேலின் ஆகி வந்துடுச்சு. இப்போ வந்ததுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் ஷாட் ரிவீல் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ட்ரான்சிஷன் க்ரியேட் பண்ண போகிறோம்னு சொன்னேன் இல்லையா. ட்ரான்சிஷனுக்கு இந்த ப்ராடக்ட்டோட அவுட்லைனை வந்து ஒரு ஷேப்பாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த ப்ராடக்ட்டோட இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ உள்ளே போயிட்டு
இந்த blend லேயர் போயிட்டு இந்த ப்ராடக்ட்டோட இமேஜ் இதுதான். ஸோ இதை காப்பி பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே வெளியில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு ஆட்டோ ட்ரேஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா லேயர் போயிட்டு இது பாருங்கள் ஆட்டோ ட்ரேஸ் இருக்குல்லையா, இது வந்து கொடுங்க. ஆட்டோ ட்ரேஸ் கொடுத்துட்டு த்ரெஷ்ஹோல்டு வந்து 50% டாலரன்ஸ் 1 வச்சுட்டு ஓகே கொடுங்க. ஸோ இப்போ இது வந்து ஆட்டோ ட்ரேஸ் பண்ணிட்டு ஒரு ஷேப் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ ட்ரேஸ் பண்ணிடுச்சு. ஆட்டோ ட்ரேஸ் பண்ணி இது வந்து ஒரு ஷேப்பாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஷேப்பை நான் என்ன பண்ணுறேன், கீழே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து கரெக்டாக அந்த நெஸ்கஃபே ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட்டுக்கு கீழே வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி அனிமேட் பண்ண போகிறோன்னா, இது வந்து இப்படி இருந்து எப்படி நம்ம ட்ரான்சிஷன் கிரியேட் பண்ண போகிறோம்னா, இந்த ஷேப் வந்து இப்படி என்லார்ஜ் ஆகும்போது நெக்ஸ்ட் ஷாட் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு ட்ரான்சிஷன் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, இதோட ஸ்கேலை வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எப்படி நார்மல் சைஸ்லேயே வச்சுட்டு கரெக்டாக இந்த ப்ராடக்ட் உள்ளே வந்து நிற்கிற இடத்த நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து தனியாக ஒரு லேயர் இருக்கு இல்லையா, அதை வந்து டெலீட் பண்ணிடும். ஸோ இப்போ டெலீட் பண்ணதுக்கப்புறம் ப்ராடக்ட் வந்து இப்படி நிற்கிறது உள்ளே நின்னதுக்கு அப்புறமா நம்மளோட ஷேப் வந்து அனிமேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது என்ன ஆகுனா, ஒரு ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு 524 ஒரு 620 கிட்ட வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். இது எப்படி இருக்குன்னா, எனக்கு மொத்த ஃப்ரேமையும் வந்து கவர் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் வந்து ஈஸி பண்ணிடுறேன். ஈஸி பண்ணிவிட்டு எனக்கு தேவையான மாதிரி கிராஃப் வந்து நான் எடிட் பண்ணி ஓகே இப்போ எடிட் பண்ணியாச்சு. பட் எனக்கு வந்து இந்த ஷேப் இருக்குல்லையா, அந்த ஷேப் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க வேண்டாம். ஏன்னா நான் இப்படி முன்னாடி ட்ராக் பண்ணேன்னா என்னோட ப்ராடக்ட்லாம் வரதுக்கு முன்னாடி இந்த ஷேப் அப்படியே ப்ரெசென்ட் ஆகியே இருக்கும். அதை நான் கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த கீ ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வச்சுட்டு ஆல்ட் ஓப்பன் ப்ராக்கெட் வந்து கொடுக்குறேன். கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகுனா, இதுக்கு முன்னாடி இருந்த லேயர் வந்து ட்ரிம் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இருந்தால் எனக்கு லேயர் வரும். ஸோ அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ இதோட ஸ்கேல் வந்து இந்த இடத்துல எங்கே இருக்குன்னா 100% வைக்காமல் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 80% வச்சுக்கிறேன். ஸோ அப்போ தான் இந்த ப்ராடக்ட்டோட இது சின்னதாக இருக்கும். அதனால் நமக்கு சுத்தமாக அதோட விசிபிலிட்டி வந்து இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி என்லார்ஜ் ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் லேயர்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு 4 லேயர்னு வச்சுக்கோங்க. 4 லேயர் வந்து கிரியேட் பண்ணோம். அது என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த லேயருக்கு வந்து கலரை வந்து மாற்ற போகிறோம். ஸோ இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போயிட்டு ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபில் எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் இந்த இடத்துல வச்சு இதோட கலர் சூஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஐட்ராப்பர் டூல் எடுத்து இந்த கலர் வந்து ஒரு டார்க்கர் கலராக சூஸ் பண்ணுறேன். டார்க்கர் கலராக சூஸ் பண்ணியாச்சு. இப்போ சூஸ் பண்ணிவிட்டு இதை சீக்வன்ஸ் ஆஃப் லேயர் கிரியேட் பண்ண போடல, எல்லாமே வேறு கலரில் அண்ட் இதெல்லாம் ஆஃப்செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இந்த ஆட்டோ பிளெண்ட் வந்து இன்னொரு காப்பி எடுத்து லைட்டாக இப்படி ஆஃப்செட் பண்ணிடுறேன். ஸோ ஆஃப்செட் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகுது பாருங்கள், வெளியே வருது இல்லையா. ஸோ இப்போ இதோட கலரை மாற்றும் போது உங்களுக்கு அதோட விசிபிலிட்டி தெரியும். இதை வந்து லைட்டாக இந்த கலருக்கு வந்து கொண்டு வரும். இந்த ஷேப்புக்கும் இந்த மாதிரி அனிமேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தனித்தனி லேயர்ஸ், அதாவது ஒரு 4 லேயர் அனிமேட் ஆகிற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். பட் இதோட ஆஃப்செட் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது, ஜஸ்ட் கொஞ்சமாக இருந்தால் போதும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இது இந்த இடத்துல இருக்கும்போது இந்த லேயர் வந்து ஓகே. ஸோ இந்த மாதிரி அனிமேட் ஆகிற மாதிரி வச்சா ஓகே, இந்த ஆஃப்செட் வந்து ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 4 லேயர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ 4 லேயர்ஸ் அதை நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷேப் அனிமேஷன் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்கேன்னா, நான் ஃபஸ்ட்டு 2 ஷேப் யூஸ் பண்ணல, அந்த மாதிரி இங்கே ஒரு 4 ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தோட ஸ்கேலையும் அனிமேட் பண்ணி ஆஃப்செட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஷேப்ஸ் க்ரியேட் ஆகுது இதில் ஷேப்பில் இந்த ஃபைனல் லைட் கலர் ஷேப் இருக்கு பாருங்கள், இந்த ஷேப் இது இருக்கிற இடத்துல நான் என்னோட 3rd ஷாட் வந்து ஓப்பன் ஆகும். 3rd ஷாட்டில் ஃபைனல் ஷாட். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள் இந்த சீன் இருக்கு இல்லையா, இந்த காம்போசிஷனை கொண்டு வந்து இந்த ஃபைனல் லேயருக்கு கீழே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை விசிபிள் ஆக்கிடுறேன். விசிபிள் ஆக்கிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஏன்னா எனக்கு இந்த சீன் ட்ரீயில் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கனால எனக்கு கீழே இருக்கிற இந்த லேயர்ஸ்லாம் தெரியல. இப்போ நான் வந்து இந்த ஃபைனல் ட்ரான்சிஷன் இருக்குல்ல, ஃபைனல் ஷேப் ட்ரான்சிஷன் இதுதான் வந்து ரிவீல் பண்ணணும் இந்த சீன் 3. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபைனல் ஷேப் வந்து மேலே வச்சுட்டு சீன் 3 கீழே வச்சுட்டு இந்த ட்ராக் மேட் இருக்கு பாருங்கள், ட்ராக் மேட் சீன் 3யோட ட்ராக் மேட்டை ஆல்ஃபா மேட்டாக மாற்றும். ஆல்ஃபா மேட் கொடுத்து இந்த லேயர் கொடுத்தோம். இந்த லேயரில் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபைனல் ஷேப் வந்து ரிவீல் ஆகும்போது என்னோட ஃபைனல் ஷாட் வந்து ரிவீல் ஆகும். ஸோ இந்த ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணி நம்ம இதை கிரியேட் பண்ணியாச்சு. பட் இங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீன்ஸ்லாம் வந்து மேலேயே இருக்குது. ஸோ இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் பீன்ஸ் என்ன பண்ணுறோம்னா, நம்ம இந்த சீன் 3க்கு கீழே ட்ராக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மொத்தமாக இந்த எல்லா லேயர்ஸ் கீழே ட்ராக் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது எனக்கு மறைஞ்சிரும் இந்த லேயர்ஸை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இது ப்ராடக்ட் அனிமேட் ஆகி இந்த ட்ரான்சிஷன் வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரான்சிஷன் கரெக்டாக இங்கே எண்ட் ஆனதுக்கப்புறம் என்னோட ப்ராடக்ட் இப்படி இருக்கு இல்லையா, இந்த ப்ராடக்ட் கீழே என்னோட ஷார்ட் 3ல வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் அப்படியே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னா, சீன் 3 ஓப்பன் பண்ணி என்னோட கீ ஃப்ரேம் இண்டிகேட்டர் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இந்த ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். இது எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டை தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா ட்ராக் பண்ணி நல்லா இந்த இடத்துல இப்படி வச்சிடறேன். இப்போ நான் இங்கே போகிறேன். இப்போ பார்க்கும்போது பாருங்கள், கரெக்டாக நமக்கு இது ரிவீல் ஆகும். இந்த ஷேப் ரிவீல் ஆகும்போது பேக்ரவுண்டில் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த ப்ராடக்ட்டும் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட ப்ராடக்ட் நேம் ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இதை வந்து நான் இந்த மாதிரி ஃப்ரேம் அவுட் அனிமேஷன் பண்ண போகிறேன். அதாவது இது இங்கேருந்து அப்படியே கீழே ஃபால் ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், நெஸ்கஃபே கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு பொசிஷன் கீ ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறேன். இந்த பொசிஷன் வச்சுட்டு
எக்ஸாக்டாக 1 செகண்ட்ஸ் போயிட்டு இன்னொரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கீ ஃப்ரேம் எனக்கு எங்கே இருக்கணும்னா ப்ராடக்ட் வந்து கீழே இருக்கும், ஃப்ரேம் அவுட் ஆகிருக்கும், அங்கே க்ரியேட் பண்ணி. ஸோ இது ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி கிராஃப் வந்து எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ட்ரான்சிஷன் ஆகிட்டு நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஜஸ்ட் கீழே எப்படி ஃபால் ஆகுது. ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து கீழே ஃபால் ஆனதுக்கப்புறமா நம்மளோட அடுத்த ஷாட் வந்து நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ரைட் சைடில் இருந்து நம்மளோட ப்ராடக்ட் காஃபி கப்லாம் வந்து ஸ்லைடிங் ஆகி உள்ளே வர மாதிரியும் நம்மளோட காஃபி பீன்ஸ்லாம் ஃப்ளோட் ஆகிட்டு ஃப்ரேம்குள்ளே வர மாதிரி அனிமேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸாக்டாக இந்த ப்ராடக்ட் வந்து வெளியில் ஃப்ரேம் அவுட் ஆனதுக்கப்புறம் இண்டிகேட்டர் வச்சுட்டு சீன் 3க்கு வந்து போகிறோம். ஸோ சீன் 3 வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று அனிமேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன அனிமேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ப்ராடக்ட்டு, காஃபி கப்பு, அப்புறம் பீன்ஸ், இதெல்லாம் அனிமேட் பண்ணுவோம். ஸோ காஃபி கப், பாட்டில், காஃபி பீன்ஸ் இது மூணுத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இண்டிகேட்டர் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வச்சிடுறேன். வச்சுட்டு பொசிஷன் கீ ஃப்ரேம் வந்து இதுக்கு ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு பொசிஷனுக்கு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிவிட்டு 8லேருந்து 9 செகண்ட்ஸ் போகிறோம். ஸோ 9 செகண்ட்ஸ் போயிட்டு அகைன் கீ ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கணும், ஃப்ரேம் அவுட்டு வெளியில் இருக்கணும். ஸோ ஃப்ரேம் அவுட்டு வெளியில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். கிராஃபியை நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இது எல்லாமே சேம் அந்த காஃபி பீன்ஸ் அந்த மாதிரி பஞ்சாக வருது இல்லையா, பட் இந்த மாதிரி பஞ்சாக வரக்கூடாது. இதை வந்து ஆஃப்செட் பண்ணணும். ஸோ ஆஃப்செட் பண்ணால் ஃபஸ்ட்டு எது வரணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு காஃபி பீன்ஸ் வந்து வரணும். ஸோ காஃபி பீன்ஸ் இங்கே இருக்கட்டும். செகண்ட் என்ன வரணும்னா ப்ராடக்ட் வரணும். ஸோ பாட்டில் வந்து நான் லைட்டாக ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். தென் தேர்ட் என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா காஃபி கப் வரணும். காஃபி கப்பை இன்னும் கொஞ்சம் வெளியில் ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்றா உள்ளே வர மாதிரி நல்லா அனிமேஷன் இருக்குது. ஓகே, ஸோ கரெக்டாக இது வந்து உள்ளே என்ட்ராகி இங்கே நிற்கும்போது எனக்கு காஃபிக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட் பின்னாடி இருக்கு இல்லையா, அந்த 2 காஃபி பீன்ஸ் இது வந்து அனிமேட் ஆகும். ஸோ அதை ரெண்டுத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக என்னோட கீ ஃப்ரேம் இண்டிகேட்டர் இங்கே இருக்குது, ப்ராடக்ட் வந்து நிற்கிற இடத்துல. இப்போ இதுக்கு வந்து ஸ்கேல் அனிமேஷன் வந்து க்ரியேட் பண்ணும். அது க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விஷயம் என்னென்னு பாருங்கள். இதோட ஆங்கர் பாயிண்ட் பாருங்கள். இப்போ இதை செலக்ட் பண்ணும்போது இதோட ஆங்கர் பாயிண்ட் எங்கே இருக்குது, சென்டராக இருக்குது. ஸோ நான் இப்போ இதை ஸ்கேல் பண்ணால் சென்டராக தான் எனக்கு ஸ்கேல் ஆகும். பட் எனக்கு எப்படி இருக்குன்னா, அந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி இருந்து இப்படி எவால்வ் ஆகி வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்னோட ஆங்கர் பாயிண்ட் எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆங்கர் பாயிண்ட் டூல் எடுத்து இதை மூவ் பண்ணி இந்த கார்னரில் வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த பீன் இருக்கு இல்லையா, இந்த பீனுக்கு மூவ் பண்ணி இந்த கார்னரில் வச்சிடுறேன். ஸோ ரெண்டுத்தையும் வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்துக்கும் ஸ்கேல் அனிமேஷன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ எஸ் ப்ரெஸ் பண்ணி ஸ்கேல் கொடுத்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கீ ஃப்ரேம்ஸ் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் 0 இருக்கணும், ஃபினிஷிங்கில் 100 அதோட பொசிஷனுக்கு வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணி கிராஃப் எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ அனிமேட் ஆகி உள்ளே வந்தாச்சு. காஃபி பீன்ஸும் வந்து ஸ்மூத்தாக நமக்கு உள்ளே அனிமேட் ஆகுது. ஓகே, பட் காஃபி பீன்ஸ் வந்து இப்படியே ஸ்டாட்டிக்காக வந்து அனிமேட்டாக அப்படி நிற்கக்கூடாது. இது வந்து கொஞ்சம் ஃப்ளோட் ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு விகில் அனிமேஷன் வந்து கொடுக்கலாம். விகில் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸில் விகில்னு டைப் பண்ணுங்கள். விகில் டைப் பண்ணால் விகில் பொசிஷன் வரும். அதாவது அதோட பொசிஷன் வந்து ஒரு ரேண்டம் மூவ்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி. ஸோ இதை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இதோட அமௌண்ட் 50லேருந்து ஒரு 10 வச்சுக்கோங்க. 10 வச்சிங்கன்னா ஒரு சட்டிலான அனிமேஷன் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ராகி வருது, இது ஸ்கேலின் ஆகுது. இப்போ பாருங்கள், அது வந்து லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து இருக்குது இல்லையா, ஃப்ளோட் ஆகிற மாதிரி. ஸோ அதுதான் சொன்னது. ஸோ விகில் பொசிஷன் கொடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா இந்த காஃபி பீன்ஸ் இருக்குது, 3 பீன்ஸ் இதை வந்து அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பொசிஷன் கீ ஃப்ரேம்ஸ் எப்படி அனிமேட் பண்ணுறோன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு சேம் பொசிஷன் கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் 1ல் வச்சுட்டு கீ ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் எங்கே இருக்கும், ஒன்றும் இண்டிவிஜுவலாக இருக்கும். ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது இங்கே வெளியில் இருக்கும். இது வந்து இந்த இடத்துல ஃப்ரேம் அவுட் ஆகிருக்கும். இது வந்து இங்கே இந்த பக்கத்தில் வெளியில் இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஸ்மூத்தாக இந்த மாதிரி உள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷன் கொடுத்தாச்சு. பட் இதுக்கு வந்து விகில் பொசிஷன் கொடுத்து இதோட அமௌண்ட்டையும் நான் வந்து 10ஆக மாற்றிக்கிறேன். என்னோடய அனிமேஷன் பாருங்கள், எனக்கு ப்ராடக்ட் வருது, காஃபி பீன்ஸ் வருது, ப்ராடக்ட் வந்து நின்னதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க காஃபி பீன்ஸ் வருது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த லீவ்ஸ் இருக்குது. இந்த லீவ்ஸ் வந்து அனிமேட் பண்ணிக்கலாம். சேம் தான். லீவ்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு பொசிஷன் கீ ஃப்ரேம்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு இதோட ஸ்டார்டிங் பொசிஷன் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இருக்கும். ஸோ ஒரு லீஃபாக வந்து இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணி அதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த லீஃப்னு வரும்போது காஃபி பீன்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணாலும் லீஃப் வந்து கொஞ்சம் ஏரில் ஃப்ளோட் ஆகி வர மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த லீஃபோட பொசிஷன் பார்த்துருக்குல்ல, அதை வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி எடிட் பண்ணலாம்னா இந்த பொசிஷன் கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ண மாதிரியே போய் பாருங்கள். இந்த இடத்துல 2 ஹேண்டில்ஸ் வந்து காட்டும். இந்த ஹேண்டில்ஸ் என்ன சொல்லலாம், இந்த பாத்தை வந்து பெண்ட் பண்ணுறதுக்கு டிசைர் பார்த்தா மாற்றுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹேண்டில் வந்து இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். இப்போ இந்த லீஃப் வந்து எனக்கு எப்படி வரும்னா இந்த பாத்தில் அப்படியே கண்டினியூ ஆகி வரும். அதாவது ஏரில் ஃப்ளோட் ஆகி உள்ளே வர மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நான் மிச்சம் 2 லீஃப்க்கும் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாத்தோட பாத்தையும் வந்து பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதோட கீ ஃப்ரேம்ஸும் யூஸ் பண்ணி கிராஃப் எடிட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இப்போ என்னோடய ஹோல் அனிமேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஷார்ட்டோட அனிமேஷன் வித்தவுட் டெக்ஸ்ட் இல்லாமல் எப்படி அனிமேட் ஆகுதுன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் அனிமேஷன் வந்து கிடச்சிச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் டெக்ஸ்ட் அனிமேஷனாக காட்ட போகிறதில்ல. ஏன்னா டெக்ஸ்ட் அனிமேஷன் நம்ம தனியாக ஒரு டாப்பிக்காகவே பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நான் டெக்ஸ்ட் அனிமேட் பண்ணதுக்கப்புறமா காட்டுறேன். ஸோ நம்மளோட ஃபைனல் ஷார்ட் அனிமேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாம் வருது, டெக்ஸ்ட் அனிமேட் ஆகுது, காஃபி பீன்ஸ்லாம் ஃப்ளோட் ஆகுது. ஸோ ஓகே, நம்மளோட அனிமேஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்குது, பர்ஃபெக்ட். இப்போ நெக்ஸ்ட்டு நான் இன்னும் ஒரு சின்ன எஃபெக்ட் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த காஃபி கப் இருக்குது இல்லையா, அந்த காஃபி கப்பில் வந்து இந்த காஃபி கப்லேருந்து ஸ்மோக் வெளியில் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்மோக் ஓவர்லே வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்மோக் ஓவர்லே வீடியோ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபைனல் ஷாட் இருக்கு இல்லையா, சீன் 3க்குள்ளே இந்த கப்புக்கு மேலே இருக்கும். ஸோ காஃபி கப்புக்கு மேலே இதை கொண்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு ஃபுல் பிளாக் வீடியோவாக இருக்குது. அதனால் எனக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட்லாம் மறைஞ்சிச்சு. இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா, நார்மல் பிளண்ட் மோட்லேருந்து ஸ்க்ரீனுக்கு வந்து மாற்றுறேன். ஸோ ஸ்க்ரீனுக்கு மாற்றும்போது என்னன்னா, பிளாக் மொத்தத்தையும் ஒமிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நமக்கு உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் மட்டும் காட்டும். ஸோ இப்போ இதோட ஸ்கேலை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறேன், இந்த காஃபி கப்புக்கு மேலே இந்த ஸ்மோக் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த காஃபி கப் அனிமேட் ஆகி உள்ளே வரும் இல்லையா, அப்போ இந்த ஸ்மோக்கும் அனிமேட் ஆகும். ஸோ அதுக்கு தனியாக கீ ஃப்ரேம் கிரியேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கிரியேட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னு பாருங்கள், இந்த ஸ்மோக் இருக்கு இல்லையா, அந்த வீடியோ வந்து ட்ராக் பண்ணி இந்த லிங்க் இருக்கு இல்லையா, அந்த பேரண்ட் லிங்கை ட்ராக் பண்ணி காஃபி கப் மேலே விட்டுருங்க. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, இந்த காஃபி கப் எங்கெல்லாம் அனிமேட் ஆகுதோ அந்த இடத்துல இந்த வீடியோவும் அனிமேட் ஆகும். ஸோ இப்போ இந்த காஃபி கப் வெளியிலேருந்து வரும்போது நமக்கு அதே மாதிரி வரும். இப்போ இந்த ஃபைனல் அனிமேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஸ்மோக் வந்து கப் கூடவே மூவ் ஆகி வருது. நம்ம எதனாலனா பேரண்ட் லிங்க் பண்ணதுனால அப்படி வருது. ஸோ இப்போ இதோட எஃபெக்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கு, இந்த ஸ்மோக் எஃபெக்ட். இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஒரு வாட்டி இது வந்து எப்படி ஸ்மூத்தாக அனிமேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளோட ஃபுல் வீடியோ அனிமேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷாட் வருது, டெக்ஸ்ட் ஃப்ளிக்கர் ஆகுது, ஓகே காஃபி ரிவீல் ஆகுது, நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வருது, ட்ரான்சிஷன் ஆகுது, ஸ்மூத். ஓகே, இப்போ எல்லாமே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இது வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த அனிமேஷன் வந்து ஒரு வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி இதில் கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் மியூசிக் ஆட் பண்ணி நான் ஒரு வீடியோவை எடிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் எந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ், ப்ராடக்ட் மோஷன் கிராஃபிக் அனிமேஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நான் இன்னொரு டிசைன் கண்டென்ட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் யுவர் ஐவு, பாய்.